குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் குரோதி ஆண்டு கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 19/11/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:15. திதி இன்று இரவு 10 மணி வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 7:15 வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். நாம யோகம் இன்று இரவு 7:32 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இரவு 10 மணி வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 7:15 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் பகல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 7:15 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய தினம் 2 கண்ணும் திறந்திருக்கும். ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கு. 7:15 வரை முழு ஜீவன் இருக்கு, அதன் பின்பு ஜீவன் இருக்காது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலே நினைவுக்கு வருவது கடன் தீரக்கூடிய ஒரு நாள். அதே போல முருகப்பெருமான் வழிபாடு. இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி அப்படின்றதுனால விநாயகரையும் சேர்த்து வணங்குங்கள், சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகருக்கு இன்னைக்கு எதை நீங்க நினைத்து 3 தேங்காய் சூறக்காய் விடுறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். அது வேணா செஞ்சு பாருங்க. 3 தேங்காய் இந்த விநாயகர்கிட்ட, அரச மரத்தடியில இருக்கக்கூடிய விநாயகர்கிட்ட நீங்க வச்சுட்டு மனசார வேண்டிக்கிட்டு, எனக்கு ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அந்த தடையெல்லாம் விலகணும்னு வேண்டிக்கிட்டு 3 தேங்காயை உடைங்க. உடைச்சிட்டு அதன் பிறகு நீங்க வீட்டுக்கு போங்க. அது காலையில தான் செய்யணும், மாலையில செய்யக்கூடாது. ஏன்னா அரச மரத்தை விருஷத்தை எப்பொழுதுமே காலையில ஒரு 11 மணிக்குள்ள சுத்திடணும், அதுக்கு மேல சுத்தக்கூடாது. சரிங்களா? இன்றைய தினம் இது செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நெல்லிக்கனி. அந்த நெல்லிக்கனியும் அது கூட ஒரு வசம்பு வச்சு எடுத்துட்டு போங்க. அந்த நெல்லிக்கனியை வீட்டுக்கு வந்த பிறகு அதுல தீபத்தை ஏத்துங்க. சாயந்தரம் 6 மணிக்கு தீபத்தை ஏத்துங்க. அப்படி இல்லைன்னா 8 to 9 தீபம் ஏத்துங்க, சிறப்பாக இருக்கும். சரிங்களா? சரி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம், அதே மாதிரி நம்ம பலிபீடத்தை வணங்கின பிறகு அதன் பிறகு கொடிமரத்தை வணங்கணும். கொடிமரத்தை வணங்கும் போது விழுந்து கும்பிட்டு வணங்கணும். விழுந்து கும்பிட்டு வணங்கும் போது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் அப்படிலாம் இல்லை, தொட்டு கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. விழுந்து கும்பிட்டு வணங்கணும். வணங்கும் போதுதான் உங்களுக்கு அதனுடைய அங்க இருக்கக்கூடிய அதிர்வலைகள் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளிப்படுத்தும். அதனால பலிபீடத்தை வணங்கின பிறகு துயஸ்தம்பத்தை வணங்கணும், அதாவது கொடிமரத்தை வணங்கணும். வணங்கிய பிறகுதான் நீங்க விநாயகரை வணங்கணும். அந்த விநாயகரை வணங்கி விட்டுதான் நீங்க மூலவர் யாராக இருந்தாலும் அதன் பிறகு அவரை வணங்க வேண்டும். சரிங்களா? சரி. இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். விருச்சிக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும், தனுசில் சுக்கிர பகவான், கும்பத்தில் சனி பகவான் மாந்தியோடு இணைந்து இருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார், மிதுனத்தில் சந்திர பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், கன்னியில் கேது பகவான். நம்ம இந்த மகப்பேறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது
நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றது நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்னா, இதுக்கு ஒரு பதிகமே இருக்கு. இந்த பதிகம் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் இது 2ஆம் திருமுறையில எழுதினது. இதனுடைய ராகம் அப்படின்னு சொன்னா மாயா மாலவன கலை அப்படின்றது கௌலை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதனுடைய தலம் எது அப்படின்னா திருவெண்காடு. இந்த திருவெண்காடுல இருக்கக்கூடிய வெண்காட்டுநாதர் பிரம்ம வித்யா நாயகி இங்க இருக்கக்கூடியவர். இது திருஞான சம்பந்தார் இயற்றப்பட்டது. இது எப்படி அப்படின்னா ஜாதக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் குழந்தை பேரு என்று கூறப்பட்டவர்களுக்கும் குழந்தை பேர் இல்லை என்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாதக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் குழந்தை பேர் இல்லை என்று கூறப்பட்டவர்களுக்கும் குழந்தை பேரு வாய்க்க நம்பிக்கையுடன் சென்று வேண்டிய பதிகம். பாராயணம் செய்ய இப்பதிகம் இது என்ன சொல்கிறது என்றால், நெறியில் திருவெண்காடு சார்ந்து முக்குளத்தில் நீராடி பெருமானை வழிபட்ட பெற்றோர்களுக்கு சைவ சித்தாந்த சொல்கின்றது. முதலாசிரியர் என்று மெய்கண்டார் திருமகனாக அவதரித்தாராம். சைவ சித்தாந்த முதல் ஆசிரியராம் அவருக்கே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு மெய்கண்டார் என்றவர் திருமகனாக பிறந்தாராம். எப்படி பாருங்க, இந்த பதிகத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. இந்த பதிகம் எப்படி அப்படின்னா, திருச்சிற்றம்பலம். கண் காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இது நிறைய இருக்கு. இதை நீங்க நெட்ல போட்டீங்கன்னா வந்துடும். சரிங்களா? பிள்ளை பேர் 2ஆம் திருமுறை அப்படின்னு போட்டுட்டு உறுதியாக பிள்ளை பேரு பிறக்க அப்படின்னு போட்டீங்கன்னா, கண் காட்டும் நுதலான்னு போட்டீங்கன்னா வந்துடும். இதை திருவெண்காடு சென்று அந்த 3 குளங்கள் இருக்கும். அக்னி தீர்த்தம், அதே மாதிரி சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம்னு 3 தீர்த்தம் இருக்கும். அது 3த்துலேயும் நீராடி விட்டு அதன் பிறகு நீங்க சென்று இந்த பதிகத்தை அங்கேயே உட்கார்ந்து படித்தால் நிச்சயமாக குழந்தை பேரு உண்டு. சரிங்களா? இது செய்யுங்க. ஏன் இதை இப்ப நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா இது கார்த்திகை மாதம் அப்படின்றதுனால ஆன்மீக மாதம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆடி மாதம் தான் ஆன்மீக மாதம் கிடையாது. ஆடி மாசத்துல கூட பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கூழ் ஊற்றும் போது நான்வெஜ் செஞ்சிருவாங்க. ஆனா புரட்டாசி மாதம் கார்த்திகை மாசத்துலாம் செய்யவே மாட்டாங்க. அதனாலதான் அப்போ இந்த மாதத்தில் நீங்க போய் சென்று இந்த பதிகத்தை படிக்கும் போது அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, மனமிட்டு பேசுவதன் மூலம் மனதில் ஒரு தெளிவு ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வண்டி வாகனங்களை பழுது செய்வீங்க. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். உங்களுடைய திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் தொழில்நுட்ப கருவிகள் வேலை செய்யும் போது மிஷினரியில வேலை செய்யும் ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட செய்திருக்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்டம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வழக்கத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். திடீர் முடிவுகளை எடுப்பீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வியாபாரத்துல லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்துல வேகம் ஏற்படும். வேகத்தை கட்டுப்படுத்திங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். படிக்கிற மாணவர்கள்லாம் இன்னைக்கு ஒரு படிக்கிற விதத்தை யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள்.
இன்றைய நாள் எதை செய்தாலும் சாந்தத்தோடு செய்ய சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு அதிசயின் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களோட அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவ அறிவு வெளிப்படும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட ரகசியத்தில் கவனம் தேவை. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கொடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் உழைப்புக்கும் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கேற்ற வருவாயும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். செலவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகு திசை அதிசய எண் 9ஆம் எண் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. புதிய சிந்தனைகள் மனதில் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். குடும்பத்தில் சுபகாரி தொடர்பான முயற்சிகள்லாம் ஈடேறும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை ஏற்படும். பார்வை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பயனற்ற தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தென்கிழக்கு அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். ஆயிலும் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்கள், சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சகோதர வழியில் ஆதரவாக உங்களுக்கு இருப்பார்கள். உங்களுடைய சிந்தனை போக்கில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்கள், மிஷினரி வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்தும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். பயணம் சார்ந்த செயல்பாடுகளும் புதிய ஒரு அனுபவம் ஏற்படும். மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். உங்களுடைய செயல்பாட்டில் கடமை உணர்வு அதிகரிக்கும். நண்பர்களின் ஆலோசனை மாற்றங்கள் ஏற்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உத்தியோகத்துல உங்களுக்கு அதாவது உயர் அதிகாரிகள் ஆகட்டும், சக ஊழியர்கள் ஆகட்டும், இன்னைக்கு ஆதரவு இன்னைக்கு ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் இன்னைக்கு நிறைவு பெறுகின்ற ஒரு தருணம். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும். நெருக்கமானவர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்கும். வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிற இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே,
இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாட்டிலும் முன்கோபமின்றி பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். இனம் புரியாத கற்பனைகளால் ஒரு சோர்வு மனதில் ஏற்படும். பிள்ளைகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு மறதி பிரச்சனை ஏற்பட்டு விலகும். பூர்வீக சொத்துக்களால் விரயங்கள் ஏற்படும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிந்தித்து முடிவெடுங்கள். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசயம் 9 அசுநிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தள்ளி போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்க, சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். உறவுகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாள். சுபகாரிய எண்ணங்கள் உங்களுக்கு பலிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துங்க. அதன் மூலம் உங்களுக்கு சாதகமான சூழல்லாம் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய அறிமுகம் உண்டாக அதிகாரி எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும். இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய வடகு திசை அதிசயன் 4 அசுநிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர் சாதகமான நாளாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய வரவேண்டிய பாக்கிகள்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிகளிடம் கவனமாக விளையாடும்போது கவனமாக விளையாடுங்க. சந்தேக உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் மாற்றமான சூழல் ஏற்படும். இன்றைய நாள் அன்பு அரவணைப்பு தேவை. அதிசய மேற்கு திசை அதிசயன் 8 அசுநிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில் நிதானம் தேவை. அந்த மாதிரி நிதானமாக இன்னைக்கு பேசுனீங்கன்னா நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் உயரும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய அறிமுகம் கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசயத்தை மேற்கு திசை அதிசயன் 1 ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருத்தம் விலகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, உறவுகளுடன் இருந்து வந்த வருத்தங்கள்லாம் குறையும். சிந்தனை திறன் விரிவடையும். எதிர்பார்த்த உதவிகரம் சாதகமாக அமையும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வெல்லாம் குறையும். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வியாபாரத்தில் சுமூகமான சூழல்லாம் அமையும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத தன வரவுகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 2 அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் சாதகமாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அனுசரித்து செல்லுங்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.